கடந்த சில விரிவுரைகளில் நாம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் மற்றும் ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியவற்றை பற்றி படித்தோம். அவற்றின் ப்ராப்பர்ட்டிகள் மற்றும் ஒரு ஃபங்க்ஷனின் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் தெரிந்தால் அதை கொண்டு அந்த ஃபங்க்ஷனின் டெரிவேட்டிவ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கும் முறையையும் நாம் பார்த்தோம். மேலும் நாம் இந்த ப்ராப்பர்ட்டிகளின் உதவிகளை கொண்டு ஒரு ஃபங்க்ஷனின் இன்டெகிரலின் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை பற்றியும் பார்த்தோம். மற்றும் கடினமான ஃபங்க்ஷன்களின் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை பற்றியும் விவாதித்தோம். இந்த குறிப்பிட்ட விரிவுரையில் நாம் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். அதிலிருந்து நாம் ஒரு ஃபங்க்ஷனின் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அல்லது ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அல்லது ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் எவ்வாறு எளிதாக கண்டுபிடிப்பது என்பதை பற்றியும் பார்க்கலாம். அல்லது ஒரு ஃபங்க்ஷனின் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் தெரிந்தால் அதன் இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மை உபயோகப்படுத்தி அந்த ஃபங்க்ஷனை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை பற்றியும் பார்க்க போகிறோம். இப்பொழுது முதல் எடுத்துக்காட்டை பார்க்கலாம். x பவர் n மைனஸ் 1 x 0 லிருந்து 1 வரைக்கும் வேரி ஆகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை எடுத்துக்கலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க வேண்டும். முதல்ல x பவர் n மைனஸ் 1க்கு ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாம 1/√x ஃபங்க்ஷன் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மை பொறுத்து செல்ஃப் ரெசிப்ரோக்கல்னு நாம காட்ட வேண்டும். செல்ஃப் ரெசிப்ரோக்கல்னா என்னங்கறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சோ செல்ஃப் ரெசிப்ரோக்கல் நம்ம காமிக்கிறதுக்காக 1/√x ஓட ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மோட மதிப்பானது 1/√α காமிக்கணும். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சோம்னா அதே ஃபங்க்ஷன் தான் நமக்கு வேல்யூவா வந்துச்சுன்னா ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மை பொறுத்து செல்ஃப் ரெசிப்ரோக்கலா இருக்கும். இப்போ முதல்ல x பவர் n மைனஸ் 1 ஓட ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் என்னங்கறத எழுதலாம். ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x பவர் n மைனஸ் 1 equal to root of 2 by pi integral 0 to infinity x பவர் n minus 1 cos alpha x dx. இத நாம ஈக்குவேஷன் 1 ன்னு குறிச்சு வச்சுக்கலாம். இது கொசைன் டிரான்ஸ்ஃபார்மா இருக்கறனால நாம இங்க cos alpha x ன்னு எழுதுறோம். இதுவே சைன் டிரான்ஸ்ஃபார்மா இருந்துச்சுன்னா இங்க நாம sin alpha x ன்னு எழுதணும். இப்போ நமக்கு இந்த இன்டெகிரலோட வேல்யூவை நாம கண்டுபிடிக்கணும். இந்த இன்டெகிரலோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே நிறைய மெத்தட யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இன்டெகிரல்ல நம்ம cos alpha xக்கு பதிலா எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் இருந்துச்சுன்னா ஈஸியா எவாலுவேட் பண்ணிடலாம். அப்ப நம்ம எக்ஸ்போனன்ஷியல் கொண்டு வந்துட்டு அதை நாம cos sin வர மாதிரி பிரிச்சு எழுதிட்டு இந்த இன்டெகிரல் ஃபார்முக்கு கொண்டு வர போறோம். இந்த முறையத்தான் நம்ம இங்க கொண்டு வர போறோம். இதுக்காக நான் முதல்ல gamma of n எழுதுறேன். gamma of n equal to integral 0 to infinity e power minus y power n minus 1 dy. இதுதான் gamma ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். So gamma of n equal to integral 0 to infinity e power minus y power n minus 1 dy. இந்த gamma ஃபங்க்ஷன்ல நான் இப்போ y க்கு minus alpha x சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். எனக்கு என்ன கிடைக்கும்? integral 0 to infinity e power minus y இங்க இருக்கு. இப்போ y க்கு பதிலா நான் i alpha x போடுறேன். எனக்கு e power minus i alpha x ன்னு கிடைக்கும். அடுத்தது இந்த y power n minus 1 ன்னு இருக்கு. இப்போ இத நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணனா இங்க x power n minus 1 dy க்கு இங்க எனக்கு dx ன்னு மாறிரும் equal to gamma of n by இங்க i alpha power n ன்னு வரும். ஏனா இங்க நம்ம dx எழுதும்போது ஒரு i alpha கிடைக்கும். அதே மாதிரி y power n minus 1 க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஒரு i alpha power n minus 1 கிடைக்கும். சோ ரெண்டையும் நம்ம சேர்த்தனா i alpha power n ன்னு கிடைச்சிரும். இப்போ நமக்கு integral 0 to infinity e power minus i alpha x power n minus 1 dx ஓட வேல்யூ gamma of n by i alpha power n ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு வலதுபுறத்துல இருக்கிறத பாருங்க. இங்க என்ன இருக்கு? e power i alpha x இருக்கா? இங்க என்ன இருக்கு? நமக்கு e power minus i alpha x இருக்கா? இந்த e power minus i alpha x க்கு நாம cos alpha x minus i sin alpha x ன்னு எழுதலாம். எனக்கு இன்டெகிரல் எப்படி கிடைக்கும்? integral 0 to infinity cos alpha x minus i sin alpha x into x power n minus 1 dx ன்னு கிடைக்கும்.
equal to இங்க gamma of n into I power minus n by alpha n கிடைக்கும். இங்க denominatorல இருக்க I power n, numeratorல I power minus n ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த இன்டெக்ரலை பாருங்க. இந்த இன்டெக்ரல் இருக்க டேர்ம்ல cos alpha x minus I sin alpha x into x power n minus 1 dx ன்னு இருக்கு. இதுல இருக்க ரியல் பார்ட்ட மட்டும் இப்ப கன்சிடர் பண்ணுங்க. ரியல் பார்ட்ட மட்டும் எடுத்தா நமக்கு இங்க என்ன கிடைக்கும்? integral 0 to infinity cos alpha x x power n minus 1 dx ன்னு கிடைக்கும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இன்டெக்ரல். சோ இதுக்காகத்தான் நான் காமா ஃபங்க்ஷனை எடுத்து அதுல y equal to I alpha xங்கற சப்ஸ்டிடியூஷனை யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப நம்மளுக்கு இருக்கிற இந்த இன்டெக்ரல்ல நம்ம ரியல் பார்ட் மட்டும் கண்டுபிடிச்சனா அது நமக்கு தேவையான இன்டெக்ரலோட மதிப்பை தருது. அப்ப நான் இங்க ரியல் பார்ட் மட்டும் எடுக்கணும். அதே மாதிரி அடுத்த சைடுலயும் நம்ம ரியல் பார்ட் மட்டும் கால்குலேட் பண்ணா போதும். இப்ப நான் அதுக்காக gamma of n I power minus n by alpha n ஓட ரியல் பார்ட்டோட வேல்யூவை கண்டுபிடிக்க போறேன். இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு நான் மறுபடியும் எழுதுறேன். integral 0 to infinity cos alpha x minus I sin alpha x into x power n minus 1 dx equal to gamma of n I power minus n by alpha n. இங்க gamma of n by alpha power n அப்படியே எழுதிக்கிறேன். I power minus n க்கு பதிலா நான் cos pi by 2 plus I sin pi by 2 whole power minus n ன்னு எழுதுறேன். cos pi by 2 plus I sin pi by 2 ஓட வேல்யூ I ன்னு நமக்கு தெரியும். அதனால நான் I க்கு பதிலா cos pi by 2 plus I sin pi by 2 ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா cos pi by 2 ஓட வேல்யூ 0, sin pi by 2 ஓட வேல்யூ நமக்கு என்னது 1. அப்ப எனக்கு மறுபடியும் I power minus n ன்னு கிடைச்சிரும். அடுத்ததா நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச தியரத்தை யூஸ் பண்ணி எழுத போறேன். gamma of n by alpha n into அந்த தியரத்தை நம்ம யூஸ் பண்ணோம்னா இதைய cos பவர்ல இருக்க என்ன n pi by 2 minus I sin n pi by 2 ன்னு எழுதலாம். இப்போ எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிரும்? gamma of n by alpha n into cos n pi by 2 minus I sin n pi by 2 ன்னு கிடைச்சிரும். இப்போ நான் ரெண்டு சைடும் ரியல் பார்ட்ட மட்டும் எடுத்து ஈக்குவேட் பண்ண போறேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த சைடு integral 0 to infinity cos alpha x into x power n minus 1 dx ன்னு கிடைக்கும். இந்த சைடு gamma of n by alpha n cos n pi by 2 ன்னு கிடைச்சிரும். இப்போ எனக்கு இந்த இன்டெக்ரலோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இங்க நாம என்ன முறை யூஸ் பண்ணிருக்கோம்னா நான் டைரக்டா இன்டகிரேட் பண்ணாம ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு நோன் ஃபங்க்ஷன் நோன் இன்டெக்ரலோட வேல்யூவை உபயோகப்படுத்தி இந்த இன்டெக்ரலோட மதிப்பை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது இங்க நாம ஏற்கனவே தெரிஞ்ச காமா ஃபங்க்ஷனோட வேல்யூவை உபயோகப்படுத்தி இந்த இன்டெக்ரலோட வேல்யூவை நாம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம டைரக்டா இந்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணவே இல்லை இங்க. சோ டைரக்டா இன்டகிரேட் பண்ணா நமக்கு ரொம்ப கஷ்டமா போகும். அதை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச இந்த காமா ஃபங்க்ஷனோட உதவினால நம்ம டைரக்டா இப்படி எழுதியிருக்கோம். இப்ப நம்ம இதுல இருந்து கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x power n minus 1 கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x power n minus 1 equal to root of 2 by pi into இந்த இன்டெக்ரலோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். gamma of n by alpha power n cos n pi by 2. இதுதான் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x power n minus 1 ஓட வேல்யூ. இதோட நம்மளோட முதல் பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப நாம அடுத்தது கண்டுபிடிக்கணும். அதாவது அடுத்தது 1 by root x வந்து ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மை பொறுத்து செல்ஃப் ரெசிப்ரோக்கல்னு சொல்லணும். இதுக்காக நான் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 by root x கண்டுபிடிக்க போறேன். நம்ம மேல இருக்க ஃபங்க்ஷன்ல நம்ம ஜஸ்ட் n க்கு 1 by 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். இப்ப n க்கு 1 by 2 போட்டோம்னா இங்க ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 by root x வந்துரும். இங்க root of 2 by pi into gamma of n க்கு 1 by 2 போட்டலாம். இப்ப gamma of 1 by 2 divided by root alpha வந்துரும் into இங்க cos of pi by 4 ன்னு கிடைச்சிரும். இப்ப இதுல இருக்க வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். gamma of 1 by 2 ஓட வேல்யூ வந்து என்னது? root pi. cos of pi by 4 ஓட வேல்யூ வந்து என்னது? 1 by root 2. நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனா இந்த root pi கேன்சல் ஆயிரும், root 2 கேன்சல் ஆயிரும். இப்ப கடைசியா நமக்கு எது மட்டும் தான் இருக்கும்? 1 by root alpha. இப்ப நமக்கு ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 by root x ஓட வேல்யூ 1 by root alpha ன்னு கிடைச்சிருச்சு. அதாவது நம்ம அந்த ஃபங்க்ஷனே நமக்கு ஆன்சரா வந்திருக்கு. எனவே இது செல்ஃப் ரெசிப்ரோக்கல் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம். சோ இங்க நம்ம என்ன முறையை யூஸ் பண்ணிருக்கோம்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சில இன்டெக்ரலோட மதிப்பை நம்ம உபயோகப்படுத்தி இந்த ஃபங்க்ஷனுக்கு நாம தீர்வை கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல இருந்து நாம என்ன சொல்ல போறோம்னா
எப்பொழுதெல்லாம் சில இன்டெகிரல்கள் கண்டுபிடிக்க கொடுக்கறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச சில நோன் வேல்யூவை உபயோகப்படுத்தி இதோட சொல்யூஷனை நம்மளால கண்டுபிடிக்கலாம், அல்லது ஏற்கனவே தெரிஞ்ச வேற இன்டெகிரலோட மதிப்பை உபயோகப்படுத்தி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப நான் இதை மறுபடியும் ஒரு தடவை விரைவா சொல்றேன். நமக்கு ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x பவர் n மைனஸ் 1க்கு கண்டுபிடிக்கணும். அதுல இருந்து 1/√x ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மை பொறுத்து செல்ஃப் ரெசிப்ரோக்கல்னு ப்ரூவ் பண்ணணும். இதுக்காக நான் முதல்ல ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மோட டெஃபினிஷன் எழுதுறேன். இப்போ ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x பவர் n மைனஸ் 1 √2/π இன்டெகிரல் 0 to infinity x பவர் n மைனஸ் 1 cos alpha x dx. அடுத்தது இந்த இன்டெகிரலோட மதிப்பை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நேரடியான இன்டகிரேஷன் யூஸ் பண்ணாம ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு இன்டகிரேஷனோட வேல்யூவில இருந்து நான் இதை கண்டுபிடிக்க போறேன். இதுக்காக நான் காமா ஃபங்க்ஷனை இங்க உபயோகப்படுத்துறேன். காமா ஃபங்க்ஷனோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். காமா ஃபங்க்ஷன் காமா ஆஃப் n equal to integral 0 to infinity e power minus y power n minus 1 dy. இதுதான் காமா ஃபங்க்ஷனோட மதிப்பு. இப்ப இந்த ஃபங்க்ஷன்ல நானு y க்கு I alpha x ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? integral 0 to infinity e power minus I alpha x power n minus 1 dx equal to gamma of n into I power minus n by alpha n ன்னு கிடைச்சிரும். இப்ப இந்த இன்டெகிரலையும் அதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இதுல இருக்க x power n minus 1 அப்படியே இருக்கும். இந்த e power minus I alpha x க்கு பதிலா நான் in terms of cos and sin வர மாதிரி மாத்தி எழுதுனேன்னா எனக்கு தேவைப்படுற இன்டெகிரல் அப்படியே கிடைச்சிரும். நான் e power minus alpha x க்கு பதிலா cos alpha x minus I sin alpha x ன்னு எழுதுறேன். எனக்கு இன்டெகிரல் 0 to infinity cos alpha x minus I sin alpha x into x power n minus 1 dx equal to gamma of n by I power minus n by alpha n கிடைச்சிரும். சோ இந்த சைடு இருக்க ரியல் பார்ட்டை எடுத்துட்டோம்னா நமக்கு தேவையான இன்டெகிரல் கிடைச்சிரும். இப்போ இந்த சைடுல இருக்க gamma of n I power minus n by alpha n மட்டும் நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதினா போதும். இதுக்காக நான் I க்கு cos pi by 2 plus I sin pi by 2 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அடுத்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ரிசல்ட்டை உபயோகப்படுத்தி இதை நான் cos n pi by 2 minus I sin n pi by 2 மாத்தி எழுதலாம். எனக்கு என்ன கிடைக்கும்? gamma of n by alpha n into cos n pi by 2 minus I sin n pi by 2 கிடைச்சிரும். இப்போ நான் ரெண்டு சைடையும் ரியல் பார்ட்டை நான் ஈக்குவேட் பண்ண போறேன். எனக்கு என்ன கிடைக்கும்? இங்க integral 0 to infinity x power n minus 1 cos alpha x dx equal to இந்த சைடுல இருக்க ரியல் பார்ட் எடுத்துட்டேன்னா gamma of n by alpha power n into cos n pi by 2 கிடைச்சிரும். இதுதான் நமக்கு தேவையான இன்டெகிரலோட மதிப்பு. இங்க நான் டைரக்டா இன்டகிரேட் பண்ணாம தெரிஞ்ச காமா ஃபங்க்ஷனோட வேல்யூல இருந்து எடுத்து எழுதியிருக்கேன். இப்ப நம்ம ஈக்குவேஷன் 1ல இருந்து கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x power n minus 1 எழுதிடலாம். இப்ப ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x power n minus 1 equal to √2/π into gamma of n by alpha power n into cos n pi by 2 வந்துரும். இப்ப இதுல இருந்து நாம கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1/√x கண்டுபிடிக்கணும். இதுக்காக நான் இங்க n க்கு பதிலா 1/2 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். என்ன கிடைக்கும்? எனக்கு கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1/√x equal to √2/π into gamma n க்கு 1/2. இப்ப gamma of 1/2 by alpha power 1/2. அதனால root alpha into cos of n க்கு 1/2 போடும்போது நமக்கு இங்க cos of pi by 4 ன்னு மாறிரும். இப்ப இதுல எனக்கு gamma of 1/2 ஓட வேல்யூ √π ன்னு தெரியும். cos of pi by 4 ஓட வேல்யூ 1/√2 ன்னு தெரியும். நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணனா இந்த √2 √π கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் எனக்கு எது மட்டும் தான் கிடைக்கும்? 1/√α கிடைக்கும். இப்ப நான் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1/√x ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1/√α. சோ கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது எனக்கு அதே ஃபங்க்ஷன் தான் கிடைச்சிருக்கு. எனவே 1/√xங்கிறது ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மை பொறுத்து செல்ஃப் ரெசிப்ரோக்கல் ஆகும். இப்ப இதுல இருந்து நாம ரெண்டாவது பார்ட்டையும் நிரூபிச்சிட்டோம். எனவே கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் பொறுத்து 1/√xங்கிறது செல்ஃப் ரெசிப்ரோக்கலா இருக்கும். இதோட ப்ரூஃப் முடிஞ்சிச்சு. இப்ப நாம அடுத்த எடுத்துக்காட்ட பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷனோட ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா அந்த ஃபங்க்ஷனோட f(x) எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத இதுல நாம பார்க்க போறோம். இங்க ப்ராப்ளத்துல ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஆல்பா கொடுத்திருக்காங்க. அதாவது ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஆல்பா ஈக்குவல் டு இங்க ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆல்பாங்கிறது ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f(x). இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஆல்பாவா இருக்கும். இது என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா 1/√2π into a minus alpha by 2 கொடுத்திருக்காங்க. இங்க ஆல்பாவோட
ரேஞ்ச் வந்து ஆல்பா லெஸ் தென் 2a இருக்கும்போது இந்த மதிப்பு. இதுவே ஆல்பா வந்து கிரேட்டர் than or equal to 2a இருந்தா அதோட வேல்யூ வந்து என்னது 0. அதாவது ஆல்பா கிரேட்டர் than or equal to 2a இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் அதாவது f(x) வந்து 0 இருக்கும். நம்ம எது மட்டும் இப்ப கண்டுபிடிச்சா போதும், ஆல்பா லெஸ் தென் 2a இருக்கும்போது இந்த ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்முக்கு கரஸ்பாண்டிங் f(x) என்னங்கறத இப்ப நாம கண்டுபிடிக்கணும். இதுதான் ப்ராப்ளம். இப்ப நம்ம முதல்ல ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஆல்பா எழுதுறோம். கொடுத்திருக்கிறதுல இருந்து ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஆல்பா ஈக்குவல் டு 1/√2 pi a மைனஸ் ஆல்பா பை 2. இங்க ஆல்பா வந்து லெஸ் தென் 2a இருக்கும். ஆல்பா கிரேட்டர் than or equal to 2a இருக்கும்போது இதோட வேல்யூ வந்து 0 ஆயிரும். இப்ப நான் முதல்ல இன்வெர்ஸ் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மோட டெஃபினிஷன் எழுதுறேன். இதோட டெஃபினிஷன் படி f(x) equal to √2 pi integral 0 to infinity fc of alpha cos alpha x dx ன்னு கிடைக்கும். இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா இங்க ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஆல்பா கொடுத்துட்டாங்க. நாம இன்வெர்ஸ் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலாவை உபயோகப்படுத்தி f(x) நாம கண்டுபிடிக்க போறோம். இதுதான் இங்க நம்ம செய்ய போறது. இப்ப நான் இதுல ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஆல்பாவோட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இது சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இது எந்த லிமிட்ல மட்டும்தான் இருக்கும், ஆல்பா வந்து 0 to 2a இருக்கும் போதுதான் வந்து இந்த மதிப்பு இருக்கும். மற்றபடி இதோட வேல்யூ வந்து என்னது 0. இப்ப நம்மளுக்கு இங்க லிமிட்ல 0 to infinity இருந்தாலும் இது எப்பதான் வந்து வேனிஷ் ஆகாம இருக்கும்னா 0 to 2a இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். மற்ற இன்டர்வெல் அதோட வேல்யூ என்ன ஆயிரும் 0 ஆயிரும். நம்ம இது எப்படி எழுதலாம், √2 pi integral 0 to 2a. இப்ப நான் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இப்ப 1/√2 pi into a minus alpha by 2 into cos alpha x dx ன்னு கிடைக்கும். இப்ப நான் இங்க இருக்க 1/√2 pi இன்டகிரேஷனுக்கு வெளியே எடுத்துட்டு போறேன். ஏன்னா இது வந்து என்னது கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்ப வெளியே கொண்டு போய் நம்ம வெளியே இருக்க √2 pi கூட இதை மல்டிப்ளை பண்ணனா நம்மளுக்கு 1/pi மட்டும்தான் கிடைக்கும். இப்போ 1/pi into integral 0 to 2a a minus alpha by 2 into cos alpha x dx ன்னு கிடைச்சிரும். இப்போ இதுக்கு நாம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்ங்கற முறைய உபயோகப்படுத்த போறோம். இதனால நம்மளுக்கு f(x) equal to 1/pi into a minus alpha by 2 into sin alpha x by x. இங்க லிமிட் ஆல்பாவோட வேல்யூ 0ல இருந்து 2a வரைக்கும் வேரி ஆகும். பிளஸ் 1/2x into integral 0 to 2a sin alpha x dx ன்னு கிடைக்கும். அடுத்ததா 1/pi into இந்த லிமிட்டோட வேல்யூ நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம்னா இங்க a minus alpha by 2 ஓட வேல்யூ 0 ஆயிரும். லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது sin வேல்யூ வந்து என்ன ஆயிரும் 0 ஆயிரும். இதுல இருந்து நம்மளுக்கு முதல் பகுதி ஃபுல்லா நம்மளுக்கு 0 கிடைக்கும்ங்கிறது தெரியுது. அடுத்தது ரெண்டாவது பகுதியை நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா -1/2x² into cos alpha x லிமிட்டோட வேல்யூ alpha varies from 0 to 2a ன்னு கிடைக்கும். So this is equal to 1/pi. இது ஃபுல்லா நம்மளுக்கு 0 ஆயிரும். ரெண்டாவது பகுதி மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். அப்போ அதை கம்பைன் பண்ணி எழுதணும்னா 1/2pi into x² into 1 minus cos 2ax ன்னு கிடைக்கும். இப்போ இதுக்கு நாம ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறோம். 1/pi x² into sin² ax ன்னு கிடைச்சிரும். இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். ஸோ நம்ம சொல்யூஷன் என்ன கிடைச்சிருக்கு, 1/pi x² into sin² ax ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோ ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மோ இல்லைனா ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்மோ தெரிஞ்சிச்சுன்னா அந்த கரஸ்பாண்டிங் f(x) இன்வெர்ஸ் ஃபார்முலா உபயோகப்படுத்தி நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறது இந்த எடுத்துக்காட்டுல இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் மறுபடியும் ஒருக்கா இந்த எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. இங்க நாம f(x) கண்டுபிடிக்கணும். ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மை கொடுத்திருக்காங்க. அந்த ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மோட வேல்யூ வந்து 1/√2 pi a minus alpha by 2. இங்க ஆல்பா லெஸ் than 2a, ஆல்பா கிரேட்டர் than or equal to 2a இருக்கும்போது வேல்யூ வந்து என்னவாயிரும் 0ன்னு வந்துரும். இந்த ஃபங்க்ஷனுக்கு அதாவது இந்த ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்முக்கு நாம கரஸ்பாண்டிங் f(x) கண்டுபிடிக்கணும். இதுக்கு நாம முதல்ல இன்வெர்ஸ் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலாவை எழுதிக்கிறோம். அதாவது f(x) equal to √2/pi integral 0 to infinity
fc of alpha cos alpha x d alpha. இதுல நாம இந்த கொடுத்திருக்க fc of alphaவை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அந்த சேம் டைம் நம்மளோட லிமிட் வந்து என்னவா மாறிடும்னா 0 to 2a வா மாறிடும். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? root of 2 by pi integral 0 to 2a 1 by root of 2 pi a minus alpha by 2 into cos alpha x dx ன்னு கிடைச்சிரும். இப்ப இதுல இருந்து நாம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸை அப்ளை பண்ண போறோம். இப்ப நம்மளுக்கு 1 by pi a minus 2a by 2 minus 1 by 2x square into cos alpha x alpha varies from 0 to 2a ன்னு கிடைக்கும். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம கால்குலேட் பண்ண என்ன ஆயிரும்? 0ன்னு வந்துரும். இப்ப ரெண்டாவது மட்டும்தான் இருக்கும். ரெண்டாவதுக்கு நம்ம லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுத போறோம். இப்ப நம்மளுக்கு கடைசியா 1 by 2 pi x square into 1 minus cos 2ax ன்னு கிடைக்கும். இப்ப இதைய நம்ம trigonometric formula யூஸ் பண்ணா நம்மளுக்கு 1 by pi x square into sin square ax ன்னு கிடைச்சிரும். சோ நம்ம இப்ப f of x கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் கொடுத்திருக்க ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மோட கரஸ்பாண்டிங் f of x. இதோட இந்த எடுத்துக்காட்டு முடிஞ்சிச்சு. இப்ப நாம அடுத்த எடுத்துக்காட்டை பார்க்கலாம். அடுத்த எடுத்துக்காட்டுல ஒரு இன்டெகிரலோட வேல்யூவை கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நாம அதோட கரஸ்பாண்டிங் f of x கண்டுபிடிக்கணும். இங்க கொடுத்திருக்கிறது integral 0 to infinity f of x cos alpha x dx equal to e power minus a alpha. இங்க a greater than or equal to 0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல இருக்க f of x நாம கண்டுபிடிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இங்க இதுல ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லல, ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லல, ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லல. எந்த டிரான்ஸ்ஃபார்மும் இங்க கொடுக்கல. ஒன்னே ஒண்ணு கொடுத்திருக்கிறது என்னன்னா ஒரு இன்டெகிரல் கொடுத்திருக்காங்க, அதோட வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நாம அதோட கரஸ்பாண்டிங் f of x என்னங்கறத நாம கண்டுபிடிக்க போறோம். இதுல ஒண்ணு கவனிச்சு பாருங்க. கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இங்க வலதுபுறத்துல இருக்க அந்த இன்டெகிரலோட வேல்யூ வந்து நம்மளுடைய ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரியே இருக்கும். எது மட்டும்தான் இல்ல, ரூட் ஆஃப் 2 பை மட்டும் இல்ல. இப்ப இந்த டேர்ம் வந்து ரூட் ஆஃப் 2 பை இல்லாத ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். சோ அதுல இருந்து தான் நம்ம இப்ப இதன் மதிப்பை நாம கண்டுபிடிக்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க ப்ராப்ளத்தை எழுதலாம். கொடுத்திருக்க ப்ராப்ளம் ஆனது integral 0 to infinity f of x cos alpha x dx equal to e power minus a alpha a greater than 0. இப்ப இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் முதல்ல ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலால இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஆல்பா என்னங்கிறது எழுதுறேன். இதோட மதிப்பு root of 2 by pi integral 0 to infinity f of x cos alpha x dx. இதுல இந்த இன்டெகிரலோட வேல்யூ ப்ராப்ளத்திலே கொடுத்துட்டாங்க. அதை எடுத்து நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். இப்ப வேல்யூ என்ன கிடைக்கும்? root of 2 by pi into e power minus a alpha கிடைச்சிரும். இப்ப நம்மளுக்கு ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஆல்பாவோட வேல்யூ root of 2 by pi e power minus a alpha கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதுல f of x தான் கண்டுபிடிக்கணும். இப்ப நம்மளுக்கு கொசைன் டிரான்ஸ்ஃபார்மோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, f of x கண்டுபிடிக்கணும். அப்ப இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இன்வர்ஸ் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மை நம்ம இங்க உபயோகப்படுத்தணும். இப்ப நான் அதுக்காக இன்வர்ஸ் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலாவை எழுதுறேன். இப்ப f of x equal to root of 2 by pi integral 0 to infinity fc of alpha cos alpha x d alpha. இதுல எனக்கு இப்போ fc of alphaவோட வேல்யூ தெரியும். அது வந்து என்னது? root of 2 by pi e power minus a alpha. இப்ப அதை எடுத்து இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இங்க இருக்க root of 2 pi into root of 2 pi நம்மளுக்கு 2 by pi ன்னு ஆயிரும். 2 by pi into integral 0 to infinity e power minus a alpha cos alpha x d alpha ன்னு கிடைச்சிரும். இதை நான் ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறதுல இருந்து ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மை கம்பேர் பண்ணி ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஆல்பாவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இன்வர்ஸ் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஃபார்முலாவை உபயோகப்படுத்தி அந்த fc ஆஃப் ஆல்பாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம் நம்ம. இப்போ f of x equal to 2 by pi integral 0 to infinity e power minus a alpha cos alpha x dx ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நான் இதைய இன்டகிரேட் பண்றதுக்கு இன்டகிரேஷன் பை பார்ட்ஸை உபயோகப்படுத்த போறேன். அதை எழுதும்போது 2 by pi into cos alpha x into e power minus a alpha by minus a. இங்க alpha varies from 0 to infinity plus x into integral 0 to infinity sin alpha x into e power minus a alpha by minus a into d alpha ன்னு கிடைக்கும்.
இப்ப நான் முதல் டேர்முக்கு லிமிட் வேல்யூவை அப்ளை பண்றேன். லிமிட் அப்ளை பண்ணும்போது எனக்கு இங்க 1/a மட்டும்தான் கிடைக்கும். மற்ற லிமிட்டிங் வேல்யூலாம் நம்மளுக்கு போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எது மட்டும்தான் இருக்கும்? எனக்கு 1/a மட்டும்தான் இருக்கும். நான் மறுபடியும் எழுதுறேன். f of x equal to 2/pi into first termல 1/a minus 2x by pi a into integral 0 to infinity sin alpha x into e power minus a alpha d alphaன்னு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் எனக்கு 2/a pi இருக்கும் மைனஸ் செகண்ட் டேர்ம்ல இருக்க இன்டகிரேஷனுக்கு மறுபடியும் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் நான் அப்ளை பண்ண போறேன். இப்போ எனக்கு 2x by a pi into x by a into integral 0 to infinity cos alpha x into e power minus a alpha d alphaன்னு கிடைக்கும். நம்ம ஏற்கனவே ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணிருக்கோமா? அதுல இருந்து f of x ஓட வேல்யூ 2/pi integral 0 to infinity e power minus a alpha cos alpha x dA alpha நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இங்க இருக்க டேர்ம் என்னன்னு பாருங்க. இதேதான் நம்ம முன்னாடி இருக்க இன்டெக்ரல்ல இருக்க அதே டேர்ம். இப்போ நம்ம இதுக்கு பதுவா நம்ம இதைய ரீப்ளேஸ் பண்ண முடியும். இப்போ நான் இதைய உபயோகப்படுத்தி f of x equal to 2/a pi minus 2x by a pi into x by a into pi by 2 f of x ன்னு எழுதலாம். அப்ப f of x equal to என்ன வந்துரும்? 2a by pi into a square plus x square ன்னு எனக்கு கிடைச்சிரும். இப்போ f of x ஓட வேல்யூ என்னது? 2a by pi into a square plus x square. மறுபடியும் இதை ஒரு தடவை விரைவா பார்த்திடலாம். நாம இங்க ஒரு இன்டெக்ரலோட மதிப்பு கொடுத்துட்டு f of x கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதோட வேல்யூவை நாம கண்டுபிடிக்கணும். இங்க கொடுத்திருக்கிறது integral 0 to infinity f of x cos alpha x dx equal to e power minus a alpha a greater than 0. இதுல இருந்து நாம f of x கண்டுபிடிக்கணும். இதுக்கு நாம ஃபர்ஸ்ட் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். எதனாலனா இந்த இன்டகிரேஷனை பார்த்தோம்னா நம்மளோட ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மோட டெஃபினிஷன் மாதிரியே இருக்கும். அதுல √2π மட்டும்தான் இருக்காது. அதனால நம்ம முதல்ல கொசைன் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலால இருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ கொசைன் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலால இருந்து fc of alpha equal to √2π integral 0 to infinity f of x cos alpha x dx ன்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதுல இந்த இன்டெக்ரலோட மதிப்பு நம்மளே கொடுத்துட்டாங்களா? அதை எடுத்து நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப நம்மளுக்கு fc of alpha equal to √2π e power minus a alphaன்னு கிடைச்சிரும். நம்மளுக்கு இப்போ கொசைன் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. இதுல இருந்து f of x கண்டுபிடிக்கணும். அதுக்காக நான் இன்வர்ஸ் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலாவை உபயோகப்படுத்துறேன். அதாவது f of x equal to √2π integral 0 to infinity fc of alpha cos alpha x d alphaவை உபயோகப்படுத்த போறேன். இதுல நம்மளுக்கு ஏற்கனவே fc of alpha என்னன்னு தெரியும். சோ நம்ம கண்டுபிடிச்சதை எடுத்து இதுல நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப எனக்கு 2/pi integral 0 to infinity e power minus a alpha cos alpha x d alphaன்னு கிடைக்கும். இதை நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்ப எனக்கு f of x ஓட வேல்யூ இது கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இதுல நான் இந்த இன்டகிரேஷனுக்கு இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ண போறேன். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் நான் அப்ளை பண்ணனா எனக்கு f of x equal to 2/pi into cos alpha x into e power minus a alpha by minus a alpha varies from 0 to infinity plus x into integral 0 to infinity sin alpha x into e power minus a alpha by minus a into d alphaன்னு கிடைக்கும். இதுல ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ எனக்கு 1/a கிடைச்சிரும். அப்ப எனக்கு 2/pi into 1/a minus 2x by pi a into integral 0 to infinity sin alpha x e power minus a alpha d alphaன்னு கிடைக்கும். இப்போ இதை மறுபடியும் நாம இன்டகிரேட் பண்ணனா 2/a pi minus 2x by a pi x by a integral 0 to infinity cos alpha x e power minus a alpha d alphaன்னு கிடைக்கும். நம்ம ஏற்கனவே ஈக்குவேஷன் 1ல ஒரு மார்க் பண்ணிருக்கோம்ல, அதே இன்டெக்ரல் தான் இந்த இன்டெக்ரல். இப்போ நம்ம அதுக்கு பதுவா f of x நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஃபைனலா 2/a pi minus 2x by a pi into x by a into pi by 2 into f of x ன்னு கிடைக்கும். இதை நான் சிம்பிளிஃபை பண்ணனா எனக்கு 2a by pi into a square plus x square ன்னு கிடைச்சிரும். இப்போ f of x ஓட வேல்யூ நம்மளுக்கு 2a by pi into a square plus x square ன்னு கிடைச்சிரும். இந்த எடுத்துக்காட்டுல நாம ஒரு இன்டெக்ரலோட வேல்யூ கொடுத்திருக்கும் போது f of x எப்படி ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மை உபயோகப்படுத்தி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத நாம பார்த்தோம்.
ஸோ ஒரு தெரிஞ்ச ஒரு இன்டெக்ரலோட வேல்யூ கொடுத்தாங்கன்னா நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மை உபயோகப்படுத்தி தெரியாத அந்த எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம எளிதாக கண்டுபிடிக்கலாம். இதைத்தான் இந்த எடுத்துக்காட்டுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நன்றி.